ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வந்த ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வந்த ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே. நீரையா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்ல மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தில் ஓடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தில் ஓடுதே. எல்லாருடைய கண்களை மூடி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு கர்த்தர் சமூகத்துல தொடர்ந்துள்ளதான் ஆராதனை தேவனுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக வாய் திறந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி பலி செலுத்துவோம். இந்த நாள் விதமாய் தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. எத்தனையோ நாட்கள், காலங்களாக, பல மாதங்களாக இவ்விதமாய் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் நெருக்கப்பட்டோம். அநேக மக்கள் இன்னைக்கு இதை குறித்து நன்றியற்றவர்களாக உலக காரியங்களில் ஈடுபட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவன் இந்த நேரங்கள்
மகிமையாக எண்ணி எல்லாரும் கரங்களை அடித்து கர்த்தரை ஆராதித்து மகிமையுள்ள ஆவியில் நிறைந்து தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகள் கண்களை மூடி, யாரை கண்மணிக்க விட எல்லாரையும் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமையான இந்த ஆசீர்வாதமான நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையில் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களை அனுகூலமாய் கூட நடத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆராதனை முழு பகுதிகளை கிருபை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆராதனை முழு பகுதியும் கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் இந்த நேரம் நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் இன்னும் ஒன்று கூட கர்த்தர் தமது பிள்ளை கிருபைக்குள் மறைக்க ஜெபிக்கிறோம். கூடிய அந்த அருமையான நமது ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வர வேண்டிய ஆத்மாவில் ஒரு உணர்வை கொடுக்க தேவனுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட அப்பா வசந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உற்சாகமுள்ள மக்களாய் மாற்றுவீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் முதல் பலங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திர காணிக்கைகளை ஆசீர்வதியும். தகவல்களை குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கையும் பிரயாசங்கள், முயற்சிகள், பணிகள், படிப்புகள், தகவல்களுடைய எல்லா யாத்திரைகள் எல்லாவற்றையும் விசேஷ பாதுகாவலும் கிருபை இன்னும் அதிகமாய் கூட இருக்க நாங்கள் பிரத்யேகமாக தமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நாட்டு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. அதேபோல கர்த்தாவே ஜாஸ்மினுக்காக ஜெபிக்கிறோம். கை கர்த்தாவே மணிக்கிட்டு அடிபட்டு வேதனையோடு இருக்கிற மகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த நாளிலே நீ யார் யார் பலவீனமா வியாதியோடு இருக்கிறார்களோ அவருடைய சரீரங்களை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய அந்த யாவையும் பலப்படுத்தும். தெய்வீக சமாதான கிருபை தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்கார். இந்த நேரத்திலும் கூட அநேக மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பியும் கூட இதோ தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாய் மரணப்படுக்கையில் கஷ்டப்படுகிறவர்களும், வீடுகளிலும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களும், இந்த உலகத்தோடு கடந்து போன ஏராளமான மக்கள் இவர் செய்தித்தாளை திரும்பி பார்க்கும்போது இப்போ பெய்த மழையினால் நம்முடைய கன்னியாகுமரி ஜில்லாவில் அநேக வாலிபர்கள் தண்ணி அடித்து கொண்டு போனதும் கொடூரமான மரணத்துக்குள் ஆகியிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் இந்த மழை நீடிக்கும் என்றால் இன்னும் பலவிதமான வேதனையான சம்பவங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த நாள் ஒரு பெரிய மனமாட்சி நாள். பல மாதங்களாக இவ்விதமான ஆராதனை இல்லாதபடி நாம் நெருக்கப்பட்டோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் அன்பினால் கேட்பாங்க, அடுத்த வாரம் நமக்கு தொடங்குமா, இல்லை என்னைக்கு தொடங்குவேன்னு அப்பப்போ கேட்டுட்டே இருப்பாங்க. சில அது பெரிய வாய்ப்பு திறக்கிறதே இல்லை. எதுக்கு இந்த தொந்தரவுன்னு? இல்லையா? அப்படி அல்ல. நாம் எப்போதுமே கர்த்தருடைய ஆராதனைக்கு முதன்மையான இடம் நம்ம கொடுக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். இன்னைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். சில நிமிஷங்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து கடந்து போவோம். சிலர் வரல, என்னன்னு தெரியல. இந்த வேத பாட வகுப்பு உண்டு. எல்லா பிள்ளைகளும் டீச்சர்ஸ் அமர்ந்திருந்து வேத பாட காரியங்களை கற்று ஆண்டவருடைய சொந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் புஷ்பப்போ, முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் புஷ்பப்போ, என்னையுமே நம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். எல்லாரும் கைகளை அடித்து நம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவசித்தார்
மறுபடியும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போறோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்க, இந்த வசனம் விதமா சொல்கிறது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொல்கிறேன் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனைகள் அவசியம் தானா, அதனால் வரும் நன்மைகள் என்ன என்பதை குறித்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உபத்திரவத்தின் பாதை. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக தம்முடைய சீஷர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது யாருக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்னார் என்றால் தம்முடைய சீஷர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு? சீஷன். சீஷன் என்றால் தன்னை அர்ப்பணித்தவன், ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவன் சீஷன். அல்லேலூயா. யாருக்கா போன் வந்து தயவா ஆஃப் ஆகி வச்சிருக்க, ஒரு கொஞ்ச நேரம் வேதவசனத்தை தியானித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போ, ஜெபித்து. சரி, பாருங்க, இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீங்க வாழ நாளெல்லாம் உபத்திரவம் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உபத்திரவத்தின் பாதை. அந்த உபத்திரவத்தின் பாதையாகிய சோதனையை நாம் சகிக்க வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான் தேவ சொந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எப்ப திடனா இருக்கணும்? சோதனை வரும் நேரத்துல. அப்ப சோதனை யாருக்குரியது? அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்குரியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சும்மா போறவங்க வாரங்களை எல்லாம் பிடிச்சு நம்ம சின்ன பிள்ளைகள் போவாங்க, நீ தொந்தரவு பண்ணாத, நீ எப்படி இருக்கிற, நம்ம தண்டிப்போமா, பிடிச்சி அடி கொடுப்போமா? இல்ல, நம்முடைய சொந்த பிள்ளைகளை தான் நாம் தண்டிப்போம். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு அவருடைய நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிறார். அதான் இங்கே பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடித்துக் கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ சோதனைகள், சிற்றையான சோதனைகள் வரும்போது அதை அற்பமாக நாம் எண்ணக்கூடாது, சோர்ந்து விடவும் கூடாது. அல்லேலூயா. இப்ப சோதனைகள் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது, சோர்ந்து விடவும் கூடாது. அப்போ இந்த சிற்றை நமக்கு எதுக்காக வருது? நீங்க வாசித்து பாருங்க. இதோ 9ஆம் வசனம் வாசிங்க. 12:9 எபிரேயர். அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். அப்போ இந்த சோதனைகள், நெருக்கங்கள் வரும்போது நான் சோர்ந்து போகுவோம், திடனற்றவர்களாய் மாறவோ தேவன் விரும்பல. அந்த சோதனை நமக்குள்ளாக சகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் எபிரேயர் அதே 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இதோ 2ஆம் வசனம் வாசி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி, ஒரு மாதிரி. என்ன? அவர் சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது சோதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த சோதனையை அல்லது பரீட்சை அவர் சகித்தார். அப்போ சகித்த இயேசு நம்ம என்ன செய்யணுமா? நோக்கி கொண்டே இருக்கணும் நம்முடைய சோதனை வேளையில. அதான் 12 அதிகாரம் அருமையாக நமக்கு போதிக்கிறது. இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே. நம்ம சோதனை நெருக்கம் வரும்போது நான் திடனற்று போய்விடக் கூடாது. அது சோதனையை நம்ம சகிக்கணும். யாரை பார்க்கணும்? எந்த சொன்னா இயேசுதான் பார்க்கணும். மனுஷனையோ ஊழியக்காரையோ மற்ற உலக மனுஷன் யாரையும் பார்க்க. ஒரு அல்லையில சொல்லுங்க. நம்முடைய பார்வையெல்லாம் இயேசு. தமக்கு முன்பாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவையே நோக்க வேண்டும். நம்முடைய பார்வை அங்கேதான் இருக்கு. இவ்வளவு தூரம் ஆண்டவர் எனக்காக நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதை குறித்து நம்ம ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் பல உபத்திரத்தில் ஆகும்போது சத்தமிடாதபடி இந்த ஆட்டை போல் இருந்தார். வேதத்தில் அநேக காரியங்களை நாம் படிக்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அருமையான யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் வரும்போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 1:20 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 1:20-22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணியாகவே அவ்விடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில உபத்திரவத்தின் பாதை கடந்து போகும்போது நாம் குறை சொல்லுகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. முறுமுறுக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்போதும் இந்த பாதை கர்த்தரை தந்ததுக்கு நன்றி என்று கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. வாஸ்தவ சங்கீதம் 119:21 அங்கே சொல்லப்படும், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை. அப்ப நம்மை தேவன் என்ன செய்ய உபத்திரவத்துக்குள் கொண்டு போய் நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ரகசியங்களை நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்ப உபத்திரம் அதிகரிக்கிறதா? இந்த உபத்திரம் எனக்கு நன்மைக்கு. தன் மனைவி என்ன சொன்னா, இந்த உபத்திரவத்திலும் நீர் இன்னும் நீர் ஆண்டவரையும் நம்பி உத்தமமா இருக்கிறீரோ, நீர் ஆண்டவரை தூசித்து உங்களுடைய ஜீவனை விட்டுறோம். அவளுக்குள்ளே புகுந்து அவிசுவாசமான வார்த்தையை உருவாக்கி விடுகிறோம். நமக்கு நெருக்கம் அதிகரிக்கும் போது, பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது இந்த உள்ளத்தில் பல விதமான எண்ணங்கள் உருவாகும். அந்த நேரம் நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயங்கரமான இந்த உபத்திரவத்துக்குள்ள இழப்புக்குள்ள வந்த அந்த அருமையான பக்தன் யோபு முறுமுறுக்கவும் இல்லை, பாவம் செய்யவும் இல்லை. அதுக்கு உதாரண கடைசியில இந்த அருமையான யோபு பற்றி தேவன் சாட்சி கொடுக்கிறார். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. தேவன் யோபை கவனமாய் கவனிக்கிறார். இந்த 3 சிநேகிதர்களையும் கவனமாய் கவனிக்கிறார். யோபு பெரிய ஐஸ்வர்யவான்,
ஊஸ் தேசத்திலே பெரிய செல்வந்தர், தேவனுடைய பார்வையில உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்பு விழுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், பலி செலுத்துகிற மனுஷன், ஜெபிக்கிற மனிதன், ஆண்டவர் ரொம்ப பிரியமான ஒரு மனிதன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனே யோபை பற்றி சாட்சி கொடுத்த வார்த்தை. சாத்தானும் கீழே வந்து அவனும் சாட்சி கொடுத்தான். இப்படி இருக்கிற மனுஷன் அவனுடைய வேதியை கொஞ்சம் எடுத்து பாரு, உண்மை தூசிக்காம பாரும் என்று. ஆனா அவன் தூசித்தாரா இல்ல. நிதானமாய் பேசின யோபு. மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளால் அதே பேச்சு பெரிய ஆபத்தை கொண்டிருக்கிறது, பாவத்தை கொண்டிருக்கிறது. சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாதபடி போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நமக்குள் பாவம் வருவது நம்முடைய வார்த்தையினால. அதை நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த யோபை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? திரும்ப கீழே தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று தீர்ப்பு கொடுக்கிறார். யோபனுடைய இந்த பரீட்சையில் அந்த சோதனை ஆரம்பித்த நாள் தொடங்கி யோபுடைய பின்னிலைமைக்கு வருகிறது வரையிலும் 3 சிநேகிதர்களும் கொஞ்ச காலம் அமர்ந்திருந்து யோபை நிந்திக்கிறார்கள், தூசிக்கிறார்கள். நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு இப்படி வந்து என்று சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் இந்த யோபு கவனமாய் கவனிக்கிறார். கர்த்தர் கவனித்துக் கொண்டு இந்த யோபை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உள்ள காரியங்களை மார்க் போட்டுக்கொண்டே வருகிறார். இந்த 3 சிநேகிதர்கள் பேசுற காரியத்தை கர்த்தர் கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கும் மார்க் போட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைமை நினைக்கிற பிள்ளைகள் படிக்கும் போது பரீட்சை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே என்று, எக்ஸாம் இல்லாம இருந்தா மேல் வகுப்பு போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப எக்ஸாம் கண்டிப்பா தேவை. அதுபோல வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே தேவன் ஒரு பரீட்சையின் பாதை வைத்திருக்கிறார். ஒரு பரீட்சையில நாம் வெற்றி பெற்று கடந்து போகும்போது ஒரு ஸ்டெப் மேல தேவன் கொண்டு போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில நேரங்கள்ல என்றைக்குமே எனக்கு இந்த உத்தரவா இயேசுதான் சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல இருக்கு நாள் வரை உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உங்களோடு எதுவரை இருப்பேன்? உலகத்தில் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஏசப்பா கூட இருக்கிறான்னு நம்ம எதுக்கு பயப்படாது? தாவீது சொல்றார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. எப்பொழுது என் தேவனை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அந்த நம்பிக்கை பாருங்க. நான் வாசித்த அந்த சங்கீதத்திலும் கூட படிக்கும் போது அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 56ஆம் சங்கீதத்தில் பெலிஸ்தியர் மிகவும் இதோ அவரை நெருக்கி அவரை பிடித்து தொலைக்கும்படி ரொம்ப முயற்சி பண்ணுகிறார்கள். அந்த நேரத்திலும் கூட என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இருக்கு, கணக்கில் இருக்கிறது என்று தெய்வ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாள் பகல் வேளையில அருமையான தேவனுடைய நம்முடைய வார்த்தை நெருக்கம் அதிகரிக்கும் போது, உபத்திரவங்கள் அதிகரிக்கும் போது, வேதனைகள் அதிகரிக்கும் போது, அந்த சோதனைகளை குறித்து நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும் என்றாக வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். தனக்கு வந்த உபத்திரவம், துன்பம், நெருக்கங்களை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார். கர்த்தரின் சந்தை விதமான உபத்திரம் வந்தது என்று மேன்மையாக தேவனை துதிக்க
ஆரம்பிக்கிறோம். நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இவ்விதமான உபத்திரவங்களை தந்ததுக்கு நன்றி என்னாண்டு மையப்படுத்தினோம். அதுதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளை போன போது அவர்கள் துக்கப்பட்டு துக்கித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கல. என்ன செய்தார்கள்? தேவனை மேன்மை பாராட்டினார்கள், தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள், தேவனை துதித்து பாடி நாமத்தை உயர்த்தினார்கள். இதை கர்த்தர் கவனித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கடந்து வந்து கொண்டிருக்க பாதையிலே நாம் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், நெருக்கம் பிரச்சனை வரும்போது நாம் என்ன விதமாய் நம்முடைய உள்ளத்தில் சிந்திக்கிறோம், எவ்விதமாய் நம்முடைய நாவு செயல்படுகிறது, நம்முடைய இருதயம் செயல்படுகிறது. அந்நிய ஜனங்களை போலவா? நாம் எல்லாம் யார்? அவருடைய சொந்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சொந்த பிள்ளைகளுக்கு தான் என்ன கிடைக்கும்? சிக்ஷை கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அல்லேலூயா. மற்ற எல்லா பிள்ளைகளும் பிடிச்சு நான் தண்டிக்க போனா நம்மளை விட மாட்டாங்க. சரியா? நிர்மலா போய் பக்கத்து வீட்டுல பிள்ளை பிடிச்சி 2 அடி கொடுத்தா விடுவாங்களா? நம்ம பிள்ளை கொடுக்கலாம் தெரியுமா? நம்ம பிள்ளை தாராளமா கொடுக்கலாம். அது அம்மா அம்மான்னு நம்முடைய முந்திச்சியிலே தான் பிடிச்சிட்டு நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு வீட்டுல போயிருக்கும் போது அங்கே பிள்ளைகள், நீங்க எங்க வீட்டுல இருக்கணும், நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம், நாங்க அவ்வளவுதான். அதனுடைய இளைய பிள்ளை பிடிச்சதோ அழுக. அந்த பிள்ளைக்கு என்னன்னா அம்மா 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 என்றுதான். அது போல நமக்கும் ஏசப்பாவின் மேல அவ்வளவு அன்பு இருக்கணும். அவ்வளவு நம்ம விடவே மண்ணில் எத்தனையோ அடியும். என்னதான் எனக்கு பிரச்சனை வரட்டு, எந்த உபத்திரம் வரட்டு, உம்முடைய அன்பை நான் தூரம் போக மாட்டேன் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க ரோமருக்கு நிறுவம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை எடுத்து சற்று ஒன்று பாருங்களேன், ஒன்று பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 28ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யார் அன்பு கூறுவோம்? பெற்ற தாயிடத்தில் தான் பிள்ளை அன்பு கூறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்ற இடத்துல எப்படி அன்பு கூறும்? சும்மா போற அம்மா மார போய் அம்மா 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 என்று கூப்பிடுமா? கூப்பிடாது. பெற்றெடுத்த அந்த பிள்ளை தன் தாயை தான் அம்மா அம்மா என்று கூப்பிடு. அது போல அம்மான்னு கூப்பிட மட்டும் அந்த தாயின் மேல பாசம், பற்று, அன்பை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே நாம் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம யாருக்கு நம்ம இங்க கவனிங்க, அவங்க பிள்ளை அவங்க வச்சிருக்காங்க, உங்க பிள்ளை நீங்களும் தூக்கி வச்சிடுங்க, பிரச்சனை இல்லை. அந்த வசனத்தை கவனிங்க, பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே தேவன் நம்மை கொண்டு போகிற பாதை என்ன, இந்த சிக்ஷை எனக்கு என்னவாய் முடியும்? சோதனைகள் 2 விதம் உண்டு. ஒன்று, யாக்கோபில் சொல்லப்பட்ட தேவன் ஒரு மனிதனையும் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னொரு காரியம் இருக்கிறது, நம்முடைய சுய இச்சையினால் சிக்கப்பட்டு சோதிக்கிற அனுபவம் உண்டு. இன்னொன்று, தேவனாகவே சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிற இடம் உண்டு. அதுதான் யோபின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். யோபின் வாழ்க்கையின் அனுபவம். கர்த்தராகவே அவரை சூழ்ந்திருந்த அந்த வேலியை பிரித்து நீ சோதித்து சோதனைக்காரன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னொன்று, நாமவே சில நேரத்தை தண்டவாளத்தில் கொண்டு தலையை வச்சுட்டு ஐயோ இப்படி ஆபத்தா என்ன சொல்லக்கூடாது. புரியுதா? இருக்கும், புரியுதா? ஜபிக்க வேண்டிய நேரம் ஜபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்கணும், சரியான ஆண்டவர் அன்பு கூறணும், அவரை பிரியப்படுத்தணும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கு கிரவமா செய்யும் போது சோதனைகளும் நெருக்கங்களும் வரும். அது தேவனால் வருகிறதா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சோதனை மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அருமையான இந்த மத்தியான வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள் இந்த சோதனைகள் நெருக்கங்கள் வரும்போது நாம் முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ செய்யாத யோபை போல நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அதை இதோ பொறுமையோடு நாம் அதை சகிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பொறுமையோடு அதை சகித்தால் அவருடைய பிரதிபலங்களை கர்த்தர் நமக்காக விசேஷமா வைத்திருக்கிறார். அந்த பொறுமையோடு இந்த அருமையான யோபு சகித்தபடியினாலதான்
அதே 42 அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது இதோ நீங்கள் வாசித்து பாருங்கள். 42:12 வாசிங்க. யோபின் புத்தகம் 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பின்னிலைமை ஆசீர்வாதம் போதும். அப்ப முன்னிலைமை முன்னிலைமை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன் அல்ல. ஆனா பின்னிலைமை வரும்போது அதை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் யோபை ஆசீர்வதித்தார். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வரும்போது பல நெருக்கம், உபத்திரம், வேதனை, நிந்தனை, பல நஷ்டம், கஷ்டம், இனிமேல் நான் சகிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சரீரம் பருக்களால் நிறைந்து அந்த பருக்களிலிருந்து புழுக்கள் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதை பார்த்த மனைவிதான் ஓடி போய், இன்னுமா நீ ஜீவிக்கணும், இன்னுமா உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கும். அப்படியானா ஆண்டவர் சொல்ற அவ்வளவு பயத்தோடு உத்தமத்தோடு இருக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய நெருக்கம், வேதனை வரும்போது நம்முடைய உத்தமத்தை இழந்து விடக்கூடாது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது, தேவனுக்கு பயத்தை விட்டு விலகக்கூடாது, முறுமுறுப்பான காரியம் வரக்கூடாது. அதை நிதானமாய் சகிக்கக்கூடிய கிருபை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ரொம்ப கஷ்டம் தான். குழந்தைங்க காலையில பெருஞ்சவரை இறங்கணும்னு ஒரு சௌரண்டை கேட்டேன், இந்த வாரம் ஒரு வேலை உண்டான். ஐயா 3 வாரம் ஆகுது, 3 நாளத்தை வேலை செய்திருக்கிறோம். அப்ப அந்த குடும்பத்தை எப்படி அவன் நடத்த முடியும்? சனிக்கிழமை ஆனோடனே எல்லா வீடுகளையும் சீட்டுக்கான பணம் வைக்கணும், குழுவுக்கு வைக்கணும். அப்படி நெருக்கம். அந்த சூழ்நிலையிலையும் அவர் சிரித்திட்டு சொல்றார், ஏதோ ஆண்டவர்களை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மை அந்த அளவுக்கு நம்ம வைக்கல, ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? இந்த 3 வாரத்திலும் எவ்வளவு அதிசயம் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நல்லா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் செய்யல உங்களுக்கு நன்மைக்கு இல்லையா, தீமைக்கா? தீமைக்கு அல்ல. ஆமென். ஒரு இரட்டிப்பான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வருகிற உபத்திரவங்களை சகிக்கதான் செய்யணும். அல்லேலூயா. அதை நம்ம சகிக்க நமக்கு என்ன உண்டாகுது? பிரதிபலன் அதிகரிக்கிறது. அப்ப அந்த பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை இன்னும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர், உம்முடைய பிளான் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய நோக்கம் என்ன? இந்த சோதனை உபத்திரம் எனக்கு இருக்கிறது, இதிலே உம்முடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். என்னுடைய சொந்த பிளான், என்னுடைய சொந்த திட்டம் எதுவுமே வேண்டாம், உங்களுடைய பிளான் மட்டும் இல்லைங்கிறது. அப்படி நம்ம அர்ப்பணிக்கணும். அவ்விதமா நம்ம அர்ப்பணிக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நம்மை அலங்கரிப்பார். இன்றைக்கு இந்த வாசிங்க எபிரேயர் 12:11 ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 12:11 எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அது துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நீதியான பிரதிபலனை கர்த்தருக்கு தரப்போகிறார். அந்த மேன்மையான பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுகிறது வரையிலும் அந்த சோதனையை சகிக்க நம்முடைய கடமை. நமக்கென்று வைக்கப்பட்டதான ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். அதான் எபிரேயர்ல படித்தோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவே நோக்கி ஓடும். மனுஷனை நினைக்க கூடாது, ஊழியக்காரனை நினைக்க கூடாது, உலக மனுஷனை நோக்க கூடாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் இயேசு. இயேசுதான் ஒரு மாதிரி. முதல்ல இயேசுடைய மாதிரி சொல்லுங்க. ஒரு காரியம் தலை கவலைக்கூடாது. சொல்லுங்க, இயேசு நம்ம வைத்த மாதிரில வந்து சொல்லுங்க. எல்லாருமே இன்னைதான் வந்திருக்கீங்க, என்ன சொல்றது இல்லையா? முதல்ல இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது அவருடைய மாதிரி என்ன? ஜெபம். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு நிலை. இதெல்லாம் நமக்கு அவர் வைத்ததான மாதிரி. பாடுகளின் பாதை. அவர் எங்கெல்லாம் நன்மை செய்தார் அங்கெல்லாம் அவரை நிந்தித்தார்கள், பரியேசித்தார்கள். அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் பின்னால போய் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுடைய தலைவன் என்று ஏளனமா பேசினாங்க.
ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல தான் இவர் அற்புதம் செய்யணுமா? அப்ப நியாய பிரமாணத்துக்கு விரோதி. அப்ப இயேசு சொன்னா இல்ல, நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்றார். கரங்களை தட்டி கத்திரமாய் எடுத்துவோம், கரங்களை தட்டி கத்திரமாய் எடுத்துவோம். அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு வருகிற நெருக்கங்களும் நிந்தனைகளும் வேதனைகளும் அநேக ஆசீர்வாதத்தை நம்ம உருவாக்க போகிறது. ஆகினாலே நமக்கு சோதனை அவசியம். சோதனை பாதை கடந்து போகும்போது திடமனம் நமக்கு இருக்கட்டும், பொறுமையோடு இன்னும் நம்ம அதை சகித்துக் கொள்வோம். அது மட்டும் நம் பேச்சு நிதானமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத நிலையிலே நம்முடைய வார்த்தை வரக்கூடாது. நாம் தேவனோடு கூட நெருங்குவோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் மேன்மையான பலங்களை சோதரிக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. எல்லாரும் எழும்புவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், 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 கிருபை நிறைந்தவர், நல்லவர், கிருபை நிறைந்தவர், நல்லவர், ஓ இரக்கமுள்ளவர், நல்லவர். ஓ ரபாலபா ஷபபபபபபா. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் எழுந்து கண்களை மூடி கரங்களை அடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனோடு நாம் நெருங்கி உறவாடுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. உலக மனுஷன் சோதனைகளை நெருக்கம் கண்டு உலகத்தில் அழித்து போகும்போது நாம் அப்படி அல்ல. நமக்காக நித்தியத்தில் மகிமையான இடம் தேவனுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, மறுமைக்குள் போகும்போது நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கையோடு நம்முடைய யாத்திரை தொடர்ந்து ஓடட்டும். கண்களை மூடுங்க. அம்மா ஏன் என்னாச்சு? எல்லாம் கண்களை மூடு, கண்களை மூடி தேவத்தை பயபக்தியோடு பண்ணோம். அக்கினிமயமான தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற இடம். நாம் இது அங்கிங்கும் பார்த்து பேசுவ சிந்திக்க அல்ல. கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. வாய்த்திரங்க, வாய்த்திரங்க, ஆண்டவரை துதிங்க. தேவனுடைய பிரசன்னம் நம்ம இறங்கட்டும். அநேக நேரங்களில் சோதனைகள் நெருக்க மர்ம முறமுறைக்க ஆரம்பிக்கிறோம். அவசியம் இல்லாத வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். நாமவே பல கண்ணிக்குள்ள சிக்க ஆரம்பிக்கிறோம். தேவ பிள்ளை, உனக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை நெருக்கத்தை கண்டு அந்த சிக்கைகளை கண்டு பதறாத, நீ பயப்படாத. இயேசுவை மட்டும் நீ நோக்கு, அவனை பார்த்து அமர்ந்துரு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள். Hallelujah, 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 hallelujah. ஏதோ ஒரு மகிமையான பிரதிபலனுக்கு நேராக உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். அவருடைய பின்னணியை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் அந்த சோதனை மத்தியில் பொறுமையோடு இருந்த யோபு. யோபின் பொறுமையை நினைத்துக் கொள்ள என்று யாக்கோபு எழுதுகிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம் பொறுமையோடு கர்த்தர் சொல்ல அமர்ந்திருப்போம். நம்மளே சகிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷனே பாய்க்கவான் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. ஆம், இந்த ஜீவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா, மேன்மையான பிரதிபலனை சுதந்திரிக்க வேண்டும் என்றா, நீ சகிக்கிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டியது அவசியம். மற்றொரு மேல உன்னுடைய பழியை போடாமல் நம்மை நாமே நிதானித்து தேவ சமூகத்தை இயேசுவை மட்டும் நோக்கி அவருடைய சமூகத்தை நம்ம முற்றிலும் அர்ப்பணிப்போம். எல்லாரும் வாய் திறந்து, வாய் திறந்து ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு வாய் திறங்க பிள்ளைகள், எல்லாரும் வாய் திறங்க, வாய் திறந்து ஆமென், 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 ஆமென். பரீட்சை இல்லாதபடி மேன்மை இல்லை, பரீட்சை இல்லாதபடி வெற்றி இல்லை. அருமையான தேவப்பிள்ளை, சோதனை வரும்போது நமக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறோம், மேன்மையான பலனை வைத்திருக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கையை சமாதிக்க, விடுதலையோடு ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம். Yes,
இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராக மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராக மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காரியத்திலே, இந்த சாத்தானம் காரியத்திலே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களிகூருவோம். நம் இயேசுவில் களிகூருவோம், நம் இயேசுவில் களிகூருவோம்.
மந்திரமில்லை ஒரு சொல்ல நமக்கறினார் மந்திரமில்லை ஒரு சொல்ல எதுவுமே சத்தானம் காரிக்கே இந்த சத்தானம் காரிக்கே சத்தானம் காரிக்கே இந்த சத்தானம் காரிக்கே இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளே இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் பரிபூரணமும் எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் பரிபூரணமும் நாம் நேசரை நாம் நேசரை பரிபூரணமும் நேசரை பரிபூரணமும் நாம் நேசரை பரிபூரணமும் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே நாட்களிலாய் மந்திரமில்லை பொய் சொல்ல எதுவும் இல்லை 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 சத்தானம் காரிக்கிலே இது சத்தானம் காரிக்கிலே சத்தானம் காரிக்கிலே சத்தானம் காரிக்கிலே சத்தானம் காரிக்கிலே சத்தானம் காரிக்கிலே நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார்
பிள்ளையே, சோதனை நமக்கு அவசியம். அதனால் அநேக விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை யோபின் புஸ்தகத்தில் நமக்கு சில வசனங்களும் நாம் பார்த்தோம். சோதனைகள் வரும்போது நாம் முறுமுறுக்க கூடாது. அந்த இடத்தில் நாம் திடனாய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவன் இயேசுவை மட்டும் நான் நோக்க வேண்டும் என்பதாக நாம் தியானித்தோம். அதே அனுபவத்தை கர்த்தர் நம்மை வழிநடத்தி அவருடைய வருகை மற்றும் நம்மை காத்துக்கொள்ள கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உள்ளங்களில் வல்லமையாய் கிரியை நடப்பிக்க நாங்கள் செபிக்கிறோம். கூடிய அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தமது பிள்ளைகளை சமானத்தோடு வழிநடத்த செபிக்கிறோம். இந்த வருகைக்காக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. தொடர்ந்து நடக்கிற வேதமான வகுப்பை ஆசீர்வதிங்க. எங்களை மட்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். பிரியாத தேவ கிருபை, பிரியாத தேவ பிரசன்னம், பிரியாத தேவ அனுக்கிரகம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். துதி கனம் மகிமை யாவும் இந்த வேளையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.